ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்லணும். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. செம்மையான ஒரு நியூஸ் மாட்டிக்கிச்சு. அது எப்படின்னா சூர்யா கார்த்தி பிரதர்ஸ். இது வரைக்கும் நான் சினிமா அப்டேட் கவர் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைச்சதே கிடையாது. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இது கிடைச்சிருக்கிறதுனால இந்த நியூஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லிட்டு இதை பார்க்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது, 2 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பண்ணாதீங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியாது. இந்த வீடியோவை பார்த்தா மட்டும் பத்தாது, அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுக்கணும். அப்போ தான் நிறைய சினிமா நியூஸ் பார்க்குற ஃபேன்ஸுக்கு வந்து இந்த வீடியோ போய் சென்ட் ஆகும். இந்த இன்பத்தை வந்து நீங்கள் ஒண்டி பெறக்கூடாது, எல்லா பேரும் பெறணும். அதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. இந்த மாதிரி கிரிஞ்ச் நான் பார்த்து தரலாங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 188 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்டா நம்ம சேனல் வந்து 5K தொட்டுரும். 5K ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் மன்னிப்பு காட்டுவீங்கன்னு ஒரு ஆவலோடு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்டர் பிரதர் அண்ணனாகிய சூர்யாவோட நியூஸை பற்றி பார்த்துருவோம். சூர்யாவும் வெற்றிமாறனும் வாடிவாசல் படம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லா பேரும் சொன்னாங்க. அந்த படம் வந்து அன்அஃபிஷியலி ட்ராப்ட் அவுட்ன்ற மாதிரியான ஒரு சில நியூஸ்கள்லாம் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அது நீங்களும் பேசியிருப்பீங்க. அதை பற்றி நம்ம சேனல்லையும் பேசியிருக்கோம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் வந்து சிம்பு வச்சு படம் பண்ணுறாரு. யார்? நம்ம தானு சார் ப்ரொடக்ஷனில் பண்ணுறாரு. இப்போ வந்து ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, சூர்யா சாரும் வெற்றிமாறன் சாரும் வந்து 2 பேரும் வந்து வாடிவாசலுக்கு வந்து உயிர் கொடுக்கலாம், மறுபடியும் நம்ம வாடிவாசலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை 2 பேர்கிட்டையும் வந்து போயிருக்கு. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஷனில் தானு சாரும் வந்து இருந்திருக்காரு. ஓகேவா. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இதில் வசமாக மாட்டிக்கிறது யாருன்னா நம்ம தானு சார் தான் மாட்டிக்கிருக்காரு. ஏன் நான் சொல்கிறேன்னுங்கிறேன், இப்போ சூர்யா சாருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸும் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கு. பட் ஆனால் அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஓகேவா. அட்வான்ஸும் அமௌண்ட்டு கொடுத்துட்டாரு. வெற்றிமாறன் சாருக்கும் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி வந்து ஒரு சில நியூஸும் வந்து சொல்கிறாங்க. இப்போ இவர் எப்படி பேமெண்ட் பண்ணியிருப்பார்? அவர் கை காசாக போட்டுப்பார், கடன் வாங்கி தான் பே பண்ணியிருப்பார். ஓகேவா. 2 வருஷம் 5 வருஷம் வந்து சூர்யாவுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தது. அந்த அட்வான்ஸுக்கு வந்து ஒரு வட்டி கட்டிகிட்டு இருப்பார். இப்போ வரைக்கும் அந்த வட்டி கட்டிட்டு தான் இருப்பார். ஓகேவா. அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் அதை அடைச்சி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேவா. இப்போ வரைக்கும் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறதே வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, வெற்றிமாறனுக்கு வந்து ஆல்ரெடி பே பண்ணதுனால வெற்றிமாறன் வச்சு இன்னொரு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உனக்கு தான் பேமெண்ட் கொடுத்துட்டாங்களா, வாடிவாசல் பண்ணலாம், என்ன STR49 பண்ணுன்னு சொல்லி தாத்தான்னு அங்கே எழுதிட்டு போயிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு தானு சாருக்கு ஒரு சைடில் ப்ராஃபிட்டாகவே இருக்குன்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம். இன்னொரு சைடு வந்து சூர்யாவுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. சூர்யாவும் படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்கேஸ் வாடிவாசல்னால அவருக்கு இன்னொரு படம் சூர்யா வச்சு பண்ண போகிறாரு. அது வேறு விஷயம். பட் இவங்க 2 பேருக்கும் என்ன பிளான்னா, நம்ம இவ்வளோ வருஷம் வாடிவாசலுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேவா. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண அந்த படம் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. தானு சாரும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் பேசி முடித்து ஒரு பாசிட்டிவ் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து தம்பியான கார்த்தி படத்தோட அப்டேட்டு. மார்ஷல் இந்த படம் வந்து நம்ம கடைக்குட்டி தான் பண்ணுது மியூசிக்கு. ஓகேவா. அவர் பண்ணுற சாயபேக்கர் பண்ணுறாரு. நம்ம தமிழ் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தை. இதில் வந்து கல்யாணி பிரியதர்ஷினி இருக்காரு. எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் சொல்ல அந்த விஷயத்தை ஒண்டி நான் சொல்லிட்டு போகிறேன். அதாவது என்னென்னா, இந்த படத்தில் வந்து வில்லனாக ஒருத்தரை கமிட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லன் யாருன்னா நம்ம ஆதி. அந்த ஆதியில் நம்ம மிருகம் படம் ஆதி. ஓகேவா. இவர் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து வில்லனாக பண்ணுறாரு. இவர் ஆல்ரெடி ஏதோ ஒரு படம் வில்லனாக பண்ணார். தெலுங்குல ஒரு படம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பவன் கல்யாண் படம்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அந்த படத்தை வில்லனாக பண்ணியிருக்காரு. வில்லன் ரோல் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணுவார். ஸோ அதே மாதிரி வந்து மாஸ்டர் படத்துக்கும் வந்து அவர் வில்லன் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ்டான சப்ஜெக்ட்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் ஈழம் சப்ஜெக்டான இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ராமேஸ்வரத்தில் ஷூட் பண்ணுறதுனால அடிச்சு விட்றாங்க. ஸோ எல்லா பேரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்ஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆக்சுவல் ட்ரைலர் படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அந்த கதை வந்து எல்லா பேரும் ஒவ்வொரு அசம்ஷன் அடுறான்றது தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் இந்த படம் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படம் வந்து ஷூட்டிங் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது போல இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆதி வந்து இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஆஸ் அ வில்லனா. ஸோ ஆதி கார்த்தி காம்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக வாடிவாசல் படம் நடக்கணுமா வேணாமா? ஆஸ் அ ஃபேனாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூர்யா ஃபேனாக இருக்கணும், வெற்றிமாறன் சார் ஃபேனாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அது சினிமா ஃபேனாக இந்த படம் நடக்கணுமா வேணாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்து வந்து ரொம்ப முக்கியம். பிகிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், பை பை.